ஒவ்வொரு வருஷம் பிறக்கும்போதும் இந்த வருஷம் நமக்கு நல்லபடியாக தான் இருக்குன்ற நம்பிக்கையில் கோவிலுக்கு போவோம். அந்த வருஷத்தை நம்ம வரவேற்போம். அதே மாதிரி தான் நானும் 2024 சந்தோஷமாக வரவேற்றேன். ஆனால் அந்த வருஷம் எனக்கு கொடுத்தது ஆறாத காயங்களும் கஷ்டங்களும் மட்டும்தான். இவ்வளோ கூட யோசிச்சதில்ல அம்மா ஒரு நாள் என்னை விட்டு போயிடுவாங்கன்னு. ஆனால் அது நினைவாகும்போது அதை ஏற்றுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் நான் தவி சொல்ல வார்த்தைகள் கிடையாது. தினமும் என்னை பார்க்க வந்த அம்மா இன்றைக்கி இந்த மண்ணுக்குள்ளே இருக்காங்கங்கிற விஷயத்த ஏற்றுக்கவே முடியாமல் மனசு பாடாப்பட்டுச்சு. சொல்ல வார்த்தையே இல்லை. நான் ஒரு தனியாளாக இருந்திருந்தா எனக்கு என்ன ஆயிருக்கும்னு கூட என்னால் சொல்ல முடியல. அவ்வளோ பெரிய ஆறாத வலி, அவ்வளோ பெரிய ஆறாத துக்கம். இதை விட்டு எப்படி நான் கடந்து வரப்போகிறேன்? அம்மா இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க போகிறேன்? கிழமையானா எங்கள் அம்மா இந்த விளக்குக்கு விளக்கு ஏற்றுவாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா ஃபோட்டோக்கு இந்த விளக்கு வச்சு ஏற்றுவேன்னு ஒரு நாளும் நினச்சதில்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, உன் குடும்பம் பார்த்துக்கோ, உன் பிள்ளைங்கள பாரு, உனக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, சாப்பிடு, இந்த மாதிரி எதுவும் யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு. என்னதான் எனக்கு குழந்தை இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு நான் எப்பவுமே குழந்தை தானே. எதையுமே யோசிக்காமல் இருக்க முடியல, எதையுமே மறக்கவும் முடியல. ஆனால் அதை விட்டு கடந்து தான் வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கடந்து வந்துட்டே இருக்கேன்.